ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாணலியில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேங்க. நட்சத்திர சோம்பு, அன்னாசி மூக்கு, கிராம்பு ஒரு 4 எடுத்திருக்கேங்க. பட்டை 4 பட்டை சின்ன பீஸா சேர்த்துருக்கேங்க. கல்பாசி ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க வாசனைக்கு. மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன்னால் நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான அளவுக்கு சிக்கன்னா வெங்காயத்தோட அளவை குறைச்சிக்கோங்க. 2 இல்லைன்னா 3 வெங்காயம் அளவுக்கு சேர்த்தா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருள் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு சில நேரம் வடச்சட்டியில் அப்படியே பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் சிக்கன் மட்டன் மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கு கொடுக்குறேன். வீடியோ பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலா கூடையே மீடியம் சைஸ் 2 பழமான தக்காளி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 நிமிஷம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கறனால மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்திங்கன்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி நமக்கு நல்லா மசியட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இங்கே நம்ம சிக்கன் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் ரெண்டும் கலந்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கிரேவிக்கும் ரெண்டும் கலந்து தான் நான் சேர்க்க போகிறேங்க. இப்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நமக்கு நல்லா குழைவாக வந்துடணும். கிரேவி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு தடவை செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு இந்த சிக்கன் கிரேவி சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போது சிக்கனை நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 செம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க. 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன்னால் நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா நமக்கு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நமக்கு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போது 25 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சுங்க. சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு.
சிக்கன் கிரேவியோட வாசனை மூக்க தொலைக்குதுங்க. இந்த சிக்கன் கிரேவி தயிர் சாதம், ரச சாதம், பிரிஞ்சி சாதம், தேங்காய் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள் படி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.